இப்போ லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்க, அட்டகாசமாக பாருங்க. கோண்டை வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. நான் சென்னையிலேருந்து வரேங்க. நான் பம்பல் சென்னையிலேருந்து வரேன். ரொம்ப காலமாக ஒரு திருச்செந்தூர் முருகன்தாஸ் யூடியூப் பார்த்துட்ருக்கிறேன். இன்றைக்கி தான் வண்டி எடுக்கணும்னு எனக்கு கடவுள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி அருமையாக வந்து வண்டி எடுத்துட்டேன். சூப்பராக பேசி அண்ணன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. நான் கேட்ட விலைக்கு அந்த பார்ட்டியை ஒத்துக்கிட்டு வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷம். இதேமாதிரி நிறைய பேர் வாங்க, நிறையா பேர் வந்து வண்டி எடுங்க. வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறலாம். அவரும் முன்னேறணும், நம்மளும் முன்னேறணும். எல்லாரும் வரணுங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து வாங்குங்க. கடல் போல் இருக்குது வண்டி, எல்லாரும் வந்து வாங்கிட்டு போகணும். சரி, குழந்தைங்களுக்கு சொன்னீங்க ஒரு இதுன்னு படி சொல்லுங்க. இது இன்னைக்கு இந்த இதில் இப்போ ஜிபிஎஸ் ஸ்கூலில் பையன் படிக்கிறேன்னு சொன்னார். டெய்லி இங்கிலீஷ் பேப்பர் தப்பும் தவறுமா 10 நிமிஷம் படிக்கணும். ஒரு பேராகிராஃபாவது சத்தம் போட்டு வாய் விட்டு படிக்க சொல்லுங்க. உங்கள் குழந்தைங்கள படிக்க சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த பயம் போகும், படிக்கணுன்ற பயம் போகும், பேசணுன்ற எண்ணம் வரும் அவங்களுக்கு. அதனால் எல்லா குழந்தைகளையும் நல்ல இங்கிலீஷை வாய் விட்டு நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லுங்கள். நியூஸ் பேப்பர் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னுக்கு வரலாம். சூப்பர் ஐயா. ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் தானே வந்துடல, தானாக வரும். பயம் இல்லாமல் பேசலாம், பயம் இல்லாமல் பேசலாம். அதுதான் முக்கியமானது. பயம் இருக்காது. யாருக்கு வேணா கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியும். அப்போதான் அதுதான் பண்ணுங்க. பாருங்க, உண்மையிலே நல்ல ஒரு கருத்து. படிக்கின்றது